வாங்க வாங்க, எல்லாரும் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஏ அப்பா, என்ன பெரிய இடமா உள்ள இருக்கு. ஆமா லட்சுமி, என்ன பெரிய பில்டிங் பாத்தியா? இங்கதான் சினிமா நடிகை நடிகர்கள் எல்லாம் வருவாங்களப்பு. சந்தியா, அந்த பிள்ளை ஒன்னையும் முறைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம அதை பார்த்ததும் தலையை குனிஞ்சுக்கிட்டு வரான். நானும் பார்த்தேன், நீ எதுவும் கண்டுக்காத. ஆமா, நமக்கு எதுக்கு வம்பு என்ன? ஆமா, நம்ம வேலையை பார்ப்போம். இப்ப சோனி, நம்ம போட்டோ எடுப்போமா? ஆமாவே, நானே உங்களோட அதுக்கு கூப்பிடணும்னு பார்த்தேன். எங்க வர முடியும்னு சொல்லிருவீங்களோன்னு பார்த்தேன், ஓவரா சீனை போட்டுக்கிட்டு. சே, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேற நம்ம எப்போ வர போகிறோம்? நல்லா மாடலாக நின்று போஸ் கொடுத்துக்கிட வேண்டியது தான். நின்று இங்கே நின்று வளைச்சி ஃபோட்டோ எடுப்போம். வாங்க வாங்க. இருங்க, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இவ உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க தானே நிக்காவ. இங்க நின்னு பார்த்தனா எந்த மாடியில நீ எங்க நிக்கான்னு எல்லாம் தெரியும். எங்க இருந்து பார்த்தாலும் நீ நிக்கத கண்டுபிடிச்சிருவாவ ஈஸியா. அங்க பாரு, சதீஷ்ல உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா போனா. அங்க போய் ஜெகன் அவன நல்லா வளைச்சு போட்டோ எடுக்காவ உங்க பாட்டியும் தாத்தாவும் வச்சுக்கிட்டு. தாத்தா, கேள்வி பாரு எப்படி சிரிச்சிட்டு நிக்குன்னு போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு. நீ அந்த மாதிரி சிரி. மூஞ்சில சிரிப்பே இல்ல. வேற போட்டோ நல்லா இருக்காது தாத்தா. ஒழுங்கா சிரிங்க. உங்க ஆட்சியை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணோன்னா அன்னைக்கே என் மூஞ்சில சிரிப்பு போச்சு. இனிமே போட்டாவில் மட்டும் சிரிப்பு இருந்து என்னத்துக்கு? இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீ அப்படியே எடு. ஆமா, இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமெல்லாம் படுத்தியேன். சிரிப்பு வராது இவருக்கு. அமைதியா ஈரமா ஒரு 2 போட்டோவை எடுத்துட்டு அவன் போட்டோம். என்னல சதீஷ், உங்க ஆச்சியின் தாத்தாவை என்னமோ புதுசா லவ் பண்ண லவ்வர்ஸ் மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவ. நீ வேறல ஜெகனே, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஈ 2 பேரும் சண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காவ. 5 நிமிஷம் ஒண்ணா இருந்து பேசினவனா 5 நாளைக்கு சண்டை போட்டுட்டு மூஞ்சதி கேச்சிக்கிட்டு இருப்பாவ. சரி, சீக்கிரம் அவியில போட்டோ எடுத்து முடிச்சிட்டு அவியில எங்கன்னா ஓரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வா. நம்ம வேற இடம் போய் போட்டோ எடுத்துட்டு சுத்தி பார்த்துட்டு வருவோம். சரில ஜெகனே. வந்த இடத்துல இப்படி கத்திக்கிட்டு இருக்காது. ரொம்ப நல்லா இல்ல. நானா கத்திக்கிட்டு இருக்கேன். அஜி கிழவி, கொஞ்ச நேரம் ஆய முடிக்கிட்டு இரு கிழவி. 2 போட்டோவை எடுத்துட்டு போயிரியே. அதுக்கப்புறம் இருந்து ஓரமா உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. நீ எடியா ராசா போட்டா? உங்க தாத்தையும் குரங்கு கணக்கா இருப்பாரு மூஞ்சி வச்சுக்கிட்டு. நீ எடியா? ஆச்சி மட்டும் போட்டாவில் அழகா இருந்தா போதும். ஐ, அதான் அம்மா கிட்ட கேட்டாச்சுல. போய் எங்கனாலும் போய் போட்டோ எடுங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டாவ. சரி வாங்க போவோம். ஆமா, இப்ப வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எல்லா இடமும் போயிட்டு எந்தெந்த இடம் அழகா இருக்கோ அங்கங்க நின்னு போட்டோ எடுப்போம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம்னே. சரி. எத்தே வேண்டானா காசு வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிடுங்க. சரி சரண்யா, உனக்கு காசு? இல்ல வேண்டாமா, நான் எதுவும் வாங்கல. ஏழா ரூம்ல வச்சு வாங்கணும்னு ஆளா பறந்துகிட்டு இருந்தா, நான் டாக்ஸ் எடுக்க போறேன், அதை எடுக்க போறேன், இது எடுக்க போறேன்னு. இப்போ எதுவும் வேண்டாங்க. ஏன், என்னாச்சு? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரண்யா, ஏன் என்னாச்சு? எதுக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலங்க? அத்திட்ட காசை வாங்கு, நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். நம்ம 2 பேரும் சேம் கலர்ல சேம் டாப்ஸ் எடுப்போம். இல்ல வேண்டாம் சஞ்சனா, எனக்கு இப்போ எடுக்கிற மைண்ட் இல்ல. நீ வேணா எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் சேமா எடுக்கணும். ஒழுங்கா காசை வாங்கிட்டு வார்த்தைக்கிட்ட. இல்லாட்டினா என்கிட்ட இருக்கு, வா 2 பேரும் சமாளிச்சுக்கலாம். ஏம்மா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சரி கொடு. இந்தா, என்ன பிடிக்க வாங்கிக்க. சரிம்மா. நான் அந்த ஆண்டிலாம் இருக்காங்களா, அவங்க கூட நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து கடையில் போய் வாங்கிக்கிடுங்க. சரிம்மா. சரித்தே, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரம். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? ஏன் மூஞ்சி இப்படி வாட்டமாக இருக்கு? என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லவும் இல்லை. என்ன கதைன்னு தெரியலையே. சார்மதி. இந்த வாங்கிக்க. ஏ அப்பா, நீ சொல்லியதை பார்த்தா வேற எங்கேயுமே போக தேவையில்ல போல இருக்கே. ஆமா, என்ன வேணும்னாலும் வாங்கிக்கிடலாம் போல இருக்கே. ஆனா என்னன்னா லட்சுமி அக்கா, எல்லாத்துக்கும் காசு தான் வேணுங்க. ஆமா பாரு சரசு, இவ்வளவு பெரிய இடத்த கட்டி விட்டு பாரு, உள்ள வந்ததும் ஜில்லுன்னு இருக்கு. வெளியே என்ன வெயிலா இருந்தது, உள்ள வந்த உடனே இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னா அப்ப என்ன பெரிய ஏசியா வச்சிருப்பாவே. இந்த ஏசி கரண்ட் லைட்டுன்னு பாரு சொலிக்கதான் செய்யுது. எவ்வளவு பேர் வந்துட்டும் போய்கிட்டு இருக்காவ. அழகா நீட்டா இருக்கு இந்த இடம். ஒரு குப்பை ஒரு அழுக்குன்னு எந்த இடமும் ஒரு அசிங்கமா இல்லாம என்ன அழகா நீட்டா வச்சிருக்காங்க. வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்படி இருந்தனா வேற நம்மகிட்ட காசு அதிகமா வாங்கினா தானே கொடுக்க முடியும். அதுக்கு இந்த இது சரிதான். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். மாப்பிள்ள வா, நம்ம போலாம். இல்ல மச்சான் வரேன். சரி ஆண்டி, நீங்களாம் சுத்தி பாருங்க, நாங்களும் போய் சுத்தி பாக்குறோம். சரியா, நீங்க போங்க. ஆமா, வயசு பிள்ளைகளும் அதுல சந்தோஷமா விளையாடிட்டு அடக்கம் பேசிட்டு விளையாடிட்டு நம்மள வேற போட்டு இழுத்துக்கிட்டு சேனம் கட்டிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். நீங்க போங்கய்யா. அம்மா வா மச்சான் போலாம். ஒரு நிமிஷம் இரு மாப்பிள்ள. ஏம்மா, நீ இவங்களெல்லாம் கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச இடத்த உங்க சுத்தி காட்டிட்டு நாங்களும் போய் சுத்தி பார்க்க போறோம். சரியா, பார்த்து பத்திரம். பிள்ளைகளும் பேருக்காளவே பொம்பளை பிள்ளைகள் அவ்வளவும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க. என்ன 2 பேரும்? சரிம்மா. சரித்தே. சரி, நீங்களும் வாங்க. அப்படியே மெதுவா போவோம் ஒவ்வொரு கடையா. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கும் போது நாங்கள் நடுவில் இடம் எல்லாம் காலியாக கிடக்கு பற்றியில இதுல எல்லாம் நிறைய கடை போட்டுருந்தானுவ. அதில் கொஞ்சம் விலையெல்லாம் சீப்பாக இருக்கும்.
அப்படியா? ஆமா, நம்ம நிக்க இடம் இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லா கடையா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கடையை காணோம். என்னன்னு தெரியல. ஏதோ விசேஷ நாள்களுக்கு அப்படிதான் போடுவானுல, என்னமோ தெரியல. ஆஃபர் அப்ப போடுவாங்களே, என்னமோ தெரியல. நான் இதுக்கு முன்னாடி அப்படிதான் பார்த்திருக்கேன். சரி வாங்க, நம்ம என்ன வாங்கவா போறோம், சும்மா பார்க்க தானே போறோம், பார்த்துட்டு வருவோம். ஆமா ஆமா, அது சரி, வாங்க வாங்க. எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு போகுதுவே. நம்ம தான் பிச்சைக்காரிங்க வந்திருக்கோமோ? நம்மளும் நல்ல துணி தான் போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு, அதை விட இதான் அழகா இருக்கு. வாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆமா சரசக்கோ, நீங்க சொன்னீங்களா, அது சரிதான். ஆமா, துணி உடுக்கிறது மானத்தை மறைக்க தானே. நம்ம கரெக்டாக தான் துணியை போட்டிருக்கோம். வாங்க போவோம். ஐயோ எங்க போறதுன்னே தெரியலையே. வா வா பெரிய பொண்ணு, எங்கேயாவது போவோம். இல்ல ஜெகனே, இந்த பொம்மை போட்டிருக்க Dress சூப்பரா இருக்குல்ல? ஆமா, ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா அந்த Dress எனக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு அவ்வளவு சூட் ஆகாதுல. அட வயிற்றுச்சல் பிடிச்சவனே, இந்த துணி எனக்கு நல்லா தான் இருக்கும். சரில சரில சதீஷ், வா உள்ள போய் பாப்போம். உள்ள போய் பார்க்க போறியா? உள்ள போய் பார்த்தா கடைசில வாங்கலன்னு சொன்னானா நம்மள கேவலமா பாப்பாவல. என்கிட்ட வேற காசு இல்லையே. நீ காசு கொண்டு வந்திருக்கியா என்ன? ஆமா, என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. அரா பரவாயில்லையே. எங்க வீட்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். அதை செலவு பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். எல்லாமே உங்க அத்தை, உங்க அம்மா, உங்க இவங்கன்னு எல்லாரும் செலவு பண்றாங்களா, அதனால யாருமே என்கிட்ட காசு கேட்கல. சரி போகும்போது என்னென்ன செலவாச்சோ அதுக்கு கொடுத்துக்கிடலான்னு நினைச்சேன். அந்த 1000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. இல்ல அதெல்லாம் நீ எதுவும் கொடுக்காதனால நம்ம ஏதாவது இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். எனக்கும் தருவியால பாரி? சரில, வா முத போய் பாப்போம். உள்ளவை உள்ள எப்படியும் ட்ரையல் ரூம் வச்சிருப்பாங்க. நமக்கு பிடிச்ச சட்டை ஃபேண்ட் எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்து உள்ளேயே நம்ம நிறைய போட்டோ எடுத்துருவோன்னே. சரி சரி வா வா. எல்லாம் பிராண்டட் ஷர்ட்ல சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வா. ஆமா, எல்லாம் பிராண்டட் தான் போட்டுருக்கு நேம். ஐயே, எந்த பக்கம் போனாலும் இந்த படியா உள்ள இருக்கு. ஏன் இதுல யாரிக்கிட முடியல? ஆமா, அந்த படி எங்களுக்கு சரிப்பட்டு வராதே. ஏங்கோ, இதுக்கு முன்னாடி இந்த படியிலலாம் நீங்க யாருனது இல்லையா? ஐயே, இதுலலாம் எங்களுக்கு யார தெரியாது. இப்படிதான் ஒரு நாள் யாரியோன்னு சொல்லி திருச்செந்தூர்ல ஒரு துணி கடையில யாரி பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போனோம். அந்த இதுல இருந்து இந்த இதுல யாரே உண்டமே. ஆமாக்கா, அன்னைக்கு நாங்களும் இப்படிதான் வேண்டான்னு சொன்னோம். கேட்காம பின்னாடி நிக்காலுல 2 பேரு இவ்வளவுதான் இழுத்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு மேல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்களை குட்டிக்காரன் அடிக்க வச்சு கூட்டு போனாலுவே. சரியான கேவலமா ஆகி போச்சு. ஆமா, அதனால மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரும்போது கூட எல்லாம் இறங்கி வந்தாவே. நாங்க அதுல வரலையே, படிக்கட்டுல தான் இறங்கி ஏறி வந்தோம். நமக்கெல்லாம் இந்த இது பேர் என்னது, எக்ஸ்கலேட்டரா கால்குலேட்டரா என்னமோல, இதுலலாம் எங்களுக்கு வர தெரியாது. ஐயா அப்படியா? எனக்கு முத தெரியாது. என் பிள்ளைல தான் கையை பிடிச்சி பிடிச்சி கூட்டு போய் பழகி கொடுத்துச்சுவே. சார்மதி அக்கா, நாங்களாம் ஒன்றும் இவியலை தள்ளி விடலை. இவியெல்லாம் ஒழுங்காக எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நடுவில் அந்த ஸ்டெப்ஸில் உங்களே மாதிரி தான் நடுவில் காலை வச்சுக்கிட்டு வாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணாவ. சைடில் கம்பியும் சிக்கராக பிடிச்சிக்கிட்டேன்னா எங்கே படிக்கட்டு நகரும்போது நம்மளும் நகரணும்ல. கையை மட்டும் அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் இழுத்து விட்டதான் மொத்த பேரும் சரசரன்னு விழுந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டு படிக்கட்டு எங்களை மேலே கொண்டு போய் தூக்கி போட்டுச்சு. அப்படி தான் போய் மேலே போய் சேர்ந்தோம். இப்போ என்னென்னா நாங்கள் இவியலை பல்ட்டி அடிக்க வச்சோங்க பாருங்க. ஏலா, எங்களுக்கு பழக்கம்ல ஒன்றும் தெரியலன்னா நீங்களும் ஒழுங்கா சொல்லி தரணும். நீங்களும் பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனோன்னா வேற எங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம சைடில் பிடிக்க தான் செய்வோம். எங்க விழுந்துருவோமோன்னு பயத்துல. அதான் லட்சு, உங்களை சைடில் பிடிக்கவே பிடிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஆமாக்கோ, பிடிக்கப்படாது சைடில். சும்மா என்ன ஒரு சப்போர்ட்டுக்கு கையை மட்டும் வச்சுக்கிடணும். ஏலா, இந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ ஏதாவது படிக்கட்டு எங்கன்னா இருக்கா பாரு, அந்த படிக்கட்டுல யாரையும் நாங்கள் வாரோம். இங்க பாருங்க பத்திராளியக்கோ, இங்க படிக்கட்டுலாம் கிடையாது. இந்த நகர்ந்து போற படிக்கட்டு தான். இதுல தான் ஏறணும். இல்ல இந்த லிஃப்ட்னு சொல்லவல, அது எங்கேயும் இல்லையோ? லிஃப்ட்லாம் ஒன்றும் இங்கே இருந்த மாதிரி இல்லையே. இல்லை ஒரு இடத்துல வயசானையெல்லாம் வருவாங்களா, அவையெல்லாம் எப்படி ஏறுவாவே தெரியாதையெல்லாம் நினச்சி ஒரு இப்போ லிஃப்ட் வைக்காண்டாமாக்கோ. அந்த பக்கம் லிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கக்கோ? நம்ம வர்ற வழியில் அந்த சைடு பார்த்தேன். இங்கே பாருங்கக்கோ, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நாங்கள் எந்த பில்டிங்க்கு வந்து பார்க்கணுன்னாலும் நாங்கள் அந்த லிஃப்ட் இருந்தால் தான் வருவோம். இதுலலாம் ஏறி விழுந்து கிடக்க மாட்டோங்கோ. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வேணா இதில் ஏறி போங்க. நாங்கள் வேணா நீங்கள் எத்தனாவது மாடிக்கு வரணும்னு சொல்லுங்கள். அந்த லிஃப்ட்டை பிடிச்சி நாங்கள் அதில் வரோம். அதுன்னா நாங்கள் கொஞ்சம் பயப்படாமல் ஏறிடுவோம். உள்ளே ஒருத்தன் இருப்பாம்ல, அவன் எந்த பட்டனை தட்டினாலும் எங்களை கூட்டு வந்து விட்டுருவான்ல. ஐயா அப்படிலாம் இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் அப்போ லிஃப்ட்லன்னா வந்துருவீங்கன்னா வேணா லிஃப்ட் அங்கே இருக்கோம், வேணா கூப்பிட்டு போகிறேன். ஐயா சார்மதி அக்கா, லிஃப்ட் தேடிலாம் இப்போ போக முடியாது. இவியெல்லாம் அப்படியே கையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு போக வேண்டியது தான் தரன்னு. எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இருல, அப்படி எதுவும் பண்ணிவிடாத சொல்லிட்டேன். நம்ம ஊர் சைடில் கேவலப்பட்டது போதாதுன்னு இங்கே சென்னையில வந்து கேவலப்படுத்தி விடாத. மைனியோ, நீங்கள் கீழே விழாமல் மேலே கூட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. எப்படி பெரிய பொண்ணு, உங்கள் மைனியை இடுப்புல தூக்கி வச்சுக்கிடுவியோ? இல்லைலா உமா, தோளில் தூக்கி வச்சுக்கிடலான்னு இருக்கேன். இது யார் உங்கள் மைனியம்மா?
ஆமாக்கா. கொழுப்பு பத்தியா லட்சுமி இவளுக்கு என்ன பேச்சு பேசியான்னு பாரு. மைனியே, நான் உங்களை விழாம கூட்டிட்டு போறேன்னு சொல்லியல, கேட்க மாட்டேங்கல. நீங்க வாயால சொன்னா கேட்க மாட்டீங்க. வாங்க நம்ம போவோம். சாருமதி அக்கா, நீங்க ஒருத்தர் கையை பிடிங்க, நான் எங்க மைனியை பார்த்துக்கிட்டேன். உமா, நீ சரசக்கா கையை பிடிச்சிக்க. சரி. ஆளுக்கு ஒவ்வொருத்தரா பிடிச்சிட்டு வாங்க போவோம். மைனியே வாங்க. எல்லாம் தூர போனேன். எல்லாம் பயமா இருக்கலாம், இழுத்து கீழே தள்ளி போட்டுறாத என்ன. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கோ. நான் சொல்லிய மாதிரி காலை எடுத்து வச்சுட்டு என் கூட அப்படியே வாங்க என்ன. அட வாங்க மைனியா, நீங்க சொன்ன அப்படிதான் கேட்கவே மாட்டிய. எல்லாம் பெரிய பொண்ணு என்னை கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன். இடுப்புல தூக்கி வைக்காதல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்களை இடுப்புல தூக்கி வச்சுட்டு அங்க மேல போனதை இறக்கி விட்டுருவேன். அங்க பாரு பெரிய பொண்ணு, மைனி என்னமோ பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி அழகா தூக்கிட்டு போறாள. பியாதியில போவா, சொல் பேச்சு கேட்காம என்னன்னு தூக்கிட்டு போறான்னு பாரு. பாத்தியெல்லாம் அவையெல்லாம் போயிட்டாவ. வாங்க நம்மளும் போவோம். ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. வேணா நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வேணா கீழே நிக்கேன். அப்படிதான் சொல்லக்கூடாது. வாங்க நீங்க. இந்த நடுவுல கால் எடுத்து வைங்க, அது பாட்டுக்கு மேல கொண்டு போயிடும். நீங்க சைட்ல எங்கேயும் பிடிக்காண்டாம். இருங்க, நானும் வர பாக்கேன். லட்சுமியக்கோ பாத்துக்கோ, பயமா இருக்கு. சரி சரசு, வா நம்மளும் போய் பார்ப்போம். வேற எப்பதான் போறது? சரசு நல்லாதான் போகுது, வா நீயும். சரிக்கா, இந்த வாரேன். ஐயோ பயமா உள்ள இருக்கு. யாருங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவ்வளவுதான். யாரு நின்று அது பாட்டுக்கு போகுது. அவ்வளவுதான். இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீல. ஆமா, நல்லாதான்க்கா இருந்திருக்கு. எல்லாம் பெரிய பொண்ணு இறக்கி விடலாம். பச்சை பிள்ளை கணங்கா தூக்கி இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளோரம் பாக்குறையெல்லாம் சிரிச்சுக்கிட்டு போறாவ. கேவலமா இருக்கலாம். இறக்கி விடலாம் கீழே. இருங்க மைனி, எங்கன்னா இடையில போய் விழுந்து சிக்கிற போறிய. மைனியா, நம்ம அடுத்து மேலே படிக்க போகும்போது மறுபடியும் தூக்கிக்கிடிய என்ன. அது வரைக்கும் நடந்து வாங்க. தூர போலாம், சும்மா மினுக்காத என்ன. இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் இப்படிதானோ? ஆமா, மைனியாரும் நாத்தனாரும் இப்படிதான் விளையாடுவாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்கிடாதீங்க. சரி வாங்க போலாம். எந்த இடத்துக்கு போனோம்னாலும் இந்த படிக்கட்டு தான் போல என்ன. ஆமா பெரிய பொண்ணு, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறது? இங்க மேலே ஏறி என்ன அந்த பக்கம் கீழே இறங்க வேண்டியதுதான். இல்லலா, ஏதாவது உள்ள போய் கடைக்குள்ள போய் பாப்போமா என்ன ஏதுன்னு கேக்கேன். ஆமா, காசு எடுத்துட்டு வந்திருக்கியா அதுக்கெல்லாம்? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னத்துக்கு காசு? நான் சும்மா வேடிக்கை பார்க்க தானே போறேன். நான் என்னத்துக்கு காசு வச்சிருக்கணும்? ஆமா, வேடிக்கை தானே பார்க்க போறோம். அதுக்கு என்னத்துக்கு காசு? வாங்க ஏதாவது ஒரு கடைக்குள்ள போவோம். ஏதாவது ட்ரெஸ் கடை இருக்கா பாருமா. என்ன விலை போட்டிருக்கு என்னன்னு பாப்போம். ட்ரெஸ் கடை தானே, எக்கச்சக்க கடை இருக்கு. வாங்க எதுக்குள்ளயாவது ஒண்ணுக்குள்ள போவோம். ஏலா, எங்கேயும் தருமடி வாங்கி தந்துடாதீங்களா? அடி வாங்கலாம், உடம்புல தெம்பில்ல. சேச்சா லட்சு, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். சும்மா பார்த்துட்டு எதனால வச்சுட்டு வந்துடுவோம். ஒரே ஏத்தமும் இறக்கமுமா தான் இருக்கு. எங்க போறாளுன்னு தான் தெரிய மாட்டேங்கு. அந்த பெரிய பொண்ணு, அந்த பக்கம் ஒரு துணி கடை தெரியுது பாரு. அங்க போறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் எல்லாரும் போறாவ, எங்க போறாவன்னு பாரு. ஆமா, அந்த பக்கம் நிறைய பேர் கும்பலா போறாவடே. எங்க போறாவன்னு பாருங்க. நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம். இடம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஆமாக்கா, மொத்த ஊருமே இந்த ஒரு பில்டிங்குள்ளதான் இருக்கு. ஆமா பத்தியா சரசு, எந்த அளவுக்கு பெரிய பில்டிங்கா இருக்கு பத்தியா. நம்ம ஒரு ஊர் சேர்ந்து கூட அந்த ஒரு பில்டிங்ல சேராது, அந்த அளவுக்கு இருக்கு. என்னன்னா இடம் இது, நல்ல அரண்மனை கணங்கள்லாம் இருக்கு. இடம் பெருசா. எல்லாரும் இங்க லைன்ல நிக்காம பாருங்க, என்னமோ டிக்கெட் வாங்க நிக்க மாதிரி. நம்ம குயின்ஸ்லாண்ட்ல சுத்தி பார்க்க போனோம்ல, அங்கேயும் இப்படிதான் டிக்கெட் எடுக்க லைன்ல நின்னவ. அந்த மாதிரி ஏதோ என் சுத்தி பார்க்கறதுக்கு இடம் நினைக்கேன். இல்லடா, ஒருவேளை இந்த அரண்மனை மாதிரி இருக்குல்ல, இதை சுத்தி பார்க்கறதுக்கு லைன்ல எல்லாரும் நிக்கவன்னு நினைக்கேன். ஐயா ஏக்கா, இல்ல, இந்த இடம் தியேட்டரு. இங்க டிக்கெட் எடுக்கிறது, படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைன்ல அவ்வளோ நிக்காவ. எதுவும் படம் கூட பார்க்க போறீங்களா என்ன? ஓ, இது தியேட்டரா? ஓ, படம் பார்க்க தான் அப்ப அவ்வளோ டிக்கெட் எடுத்துக்கிட்டு போறாவளோ? ஐயா ஆமாளா உமா, நான் கூட அரண்மனை கணங்கா இருக்கு, எதுவும் சுத்தி பார்க்குற இடம் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். சரி, என்ன படம் ஓடுதுன்னு பாருங்க, வேணா நம்ம போவோம். ஐயோ வேண்டாக்கா, படம் பார்த்துக்கிட்டு இருந்தா நேரம் ஆகி போயிடும். சுத்தி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் ரூமுக்கு போய் வேற ட்ரெயின் ஏற போனோம். இல்ல, என்ன படம் ஓடுதுன்னு பார்த்துட்டு வருவோமா ரெண்டு பேரும்? அங்க ரத்தினம்னு போஸ்டர் ஒட்டி இருந்து. வேண்டாம், அந்த படத்தை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம். ஐயா, அந்த படமா? அந்த படம் பார்க்கறதுக்கு ஜீவா சிவன் கார்ட்டூனே பார்த்துட்டு போலாம். இந்த இடம் நல்லா இருக்கு. ஏலா, நீங்கள தானே போன் வச்சிருப்பிய, போன் எடுத்து போட்டோ எடுங்களா. அழகா இருக்கலாங்கன்னு 2-3 போட்டோ எடுப்போம். இருங்கக்கோ, நான் எடுக்கேன். அந்த சரசு போட்டோ எடுக்கிறான். எல்லாம் ஒழுங்கா நில்லுங்க, ஓடியாங்க. எல்லாம் இங்க பாருங்க, திரிங்க. எடுத்தாச்சு. அப்படியே நெல்லுக்க, உங்க 5 பேரையும் ஒருக்கா எடுக்க. நம்மளும் நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மட்டும் பிள்ளைகளும் எங்கே நடக்குது வேலை தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க லட்சுமி அக்கா, போட்டோ எடுக்கட்டும். சரி, எடுத்தாச்சு, வாங்க இனிமே போலாம்.
நல்லா தான் இருக்கு எல்லா இடமும்.